ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் யூனிட்டுக்கான கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆல்கஹால் சென்சார், அதே மாதிரி ஒரு ஹெல்மெட் சுவிட்ச். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம், சீரியலில் வந்து எப்படி டேட்டா சென்ட் பண்ணுறது, அதுக்கான சிமுலேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் யூனிட். ஓகே, எனக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா ஃபங்க்ஷனுமே நான் ரைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்மெட் யூனிட்லேருந்து வெஹிக்கிள் யூனிட்டுக்கு வரதுக்காக ஜிபி டிரான்ஸ்டியூசர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹெல்மெட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு செப்பரேட்டாக நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி வெஹிக்கிள் அப்படின்னு தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம ஒயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து சைடு மிரர் பார்க்க முடியாது. ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெல்மெட் யூனிட்லேருந்து எனக்கு என்ன பண்ணணும், டேட்டா வந்து வெஹிக்கிள் யூனிட்டுக்கு வந்து ஒயர்லெஸ் மூலமாக ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிபி ரிசீவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஜிபி டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்கோம், பேட்டரி சப்ளை யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ண முடியாது. பவர் சப்ளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து 220 ஏசி கொண்டு போக முடியுமா, அது முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பவர் சப்ளைக்கு பதிலாக பேட்டரி சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இக்னிஷன் கீ. ஓகே, இந்த இக்னிஷன் கீ எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து நான் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்கேனா இல்லையா, ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகணும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. கீ போட்டிருந்தாலும் வண்டி வந்து ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, அதேமாதிரி ஆக்சிடென்ட் அக்யூர் ஆனாலும் வண்டி வந்து ஆஃபில் தான் இருக்கும். அதேமாதிரி ஹெல்மெட் நான் போடல அப்படின்னாலும் என்ன இருக்கும், வண்டி வந்து ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அந்த இதுக்காக தான் இக்னிஷன் கீ வந்து நார்மலாக வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இக்னிஷன் கீ எல்லாமே நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் ஹெல்மெட்டை போட்டிருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணேன். ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலாம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், எல்லா நேரத்துலையும் நான் வந்து வண்டியை நிறுத்திட்டு நான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹெல்மெட் போட்டிருந்தா அப்படின்னா என்ன ஆகும், வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கரெக்டாக இருக்குது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, இக்னிஷன் கீன்னு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஆன் ஆயிடுச்சா இல்லையா, அப்போ அதுக்காக எல்இடி லைட்ஸ் வந்து க்ரீன் ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அக்யூர் ஆச்சு அப்படின்னா நியர்பை இருக்கவங்களுக்கு வந்து இண்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறத பஸ்ஸில் ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மோட்டார் டிரைவர் L293D யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரோபோட் மெக்கானிசத்தில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டிசி மோட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 வீலர்ஸ் அப்படிங்கும்போது ஒரே ஒரு மோட்டர் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 மோட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண வெஹிக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போ அதுக்காக டிசி மோட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிற என்ன பண்ணுங்கள், எல்சிடி டிஸ்பிளேலாம் உங்களுக்கு மானிட்டர் பண்ணியிருக்கேன். இதான் இந்த பிளாக் டயக்ராமுக்கான கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், ரெட்டு, பஸ்ஸரு, இது மாதிரி எல்இடிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, மோட்ரு 1F, மோட்ரு 1R, மோட்ரு 2F, மோட்ரு 2R அப்படின்னு யூஸ் பண்ணி, இதோ ரோபோட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 மோட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஃபார்வர்டு ரிவர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதே கோடில் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் வந்து தனியாக வேறு கோடு எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிங்கிள் கோட்லேயே வந்து நான் 2 மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து என்னன்னா இப்போ நான் வந்து ரோபோட் மாதிரி பண்ணல, எனக்கு வந்து லெஃப்ட்டு, ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இங்கே 2 மோட்டர் யூஸ் பண்ணி அது 4 பின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த பின்னை மட்டும் ஹையில் வந்து மாற்றி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக A0 அப்படிங்கிற ஒரு அனலாக் பின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆக்சிடென்ட் அக்யூர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆக்சிடென்ட் சென்சருக்காக ஒரு சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சிடென்ட் சென்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டிஜிட்டல் சுவிட்ச் தான். அப்போ அதுக்காக சுவிட்சுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் சென்சருக்காக சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இக்னிஷன் கீ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து எல்சிடி டிஸ்பிளே வந்து என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத வந்து நான் ஷோ பண்ணுறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை ப்ளே பண்ணோடனே நமக்கு என்ன வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு கீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி நான் கீயை போட்டால் மட்டும் தான் என்ன ஆகும், பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாமே ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். கீயை ப்ரெஸ் பண்ண உடனேயும் எங்கன்னா கீ ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. ஆனால் வந்து நமக்கு வந்து என்ன, நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேனா இல்லை ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற டேட்டா எனக்கு எதுவுமே வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து 1 சென்ட், ஹெல்மெட் போடலை அப்போ நான் என்ன பண்ணணும் 1 சென்ட் பண்ணணும். ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னா 0 சென்ட் பண்ணேன் அப்படின்னா அர்த்தம் ஹெல்மெட் போடலன்னு அர்த்தம். நான் இப்போ 1 சென்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், கீ வந்து 1 ஆகும், ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்டுங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 0 நான் சென்ட் பண்ணல, ப்ளீஸ் வேர் ஹெல்மெட். அப்போ வந்து நான் ஹெல்மெட் போடல, ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் ஹெல்மெட் போடல. ஓகே, நான் இப்போ இங்கே வந்து தனித்தனி கண்ட்ரோலாக வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த பக் வருது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேட்டா வந்து நான் கண்டினியூஸாக ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் அப்படின்னு வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா வந்து இப்போ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். அப்போ 0 நான் ப்ரெஸ் பண்ணால் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட். அப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஹெல்மெட் வந்து போட்டேன்னு அர்த்தம். அடுத்து நான் 2 சென்ட் பண்ணால் ஆல்கஹால் டிடெக்டட், ஏன்னா நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை பார்த்தீங்களா. அதே மாதிரி 3 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஹெல்மெட்டும் போட்டிருக்கேன், ட்ரிங்கும் பண்ணலை. அப்போ என்ன ஆகும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், க்ரீன் லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிருக்கு. அப்போ வந்து வெஹிக்கிள் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இக்னிஷன் கீயை வந்து நான் எடுத்துறேன். இப்போ இக்னிஷன் கீ எடுத்த உடனே நமக்கு என்ன ஆகணும், வண்டி வந்து ஸ்டாப் ஆகணும்.
ஏன்னா இக்னிஷன் கீ எடுத்தாலும் வண்டி ஸ்டாப் ஆயிடும். அப்போ இக்னிஷன் கீ எடுத்த உடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. க்ரீன் எல்இடி வந்து நான் ஆஃப் பண்ணி தரேன். ஓகே, அது வந்து ரெட் எல்இடி வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னு வந்து கோடிங்கில் மாற்றல கண்டிஷனை, அதை நான் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்டரியோட வோல்டேஜ் காமிக்குது. ஆக்சுவலி ஆக்சிடென்ட் சென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிடென்ட் வந்து அக்யூரேட் பண்ணுறேன். இப்போ ஆக்சிடென்ட் அக்யூரேட் ஆனால் என்ன ஆகணும், பஸ்ஸில் வந்து இண்டிமேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகே, இது வந்து ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமேட்டட் டிசி மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் ஹைஃபன் டிசி நான் எடுத்தனால இந்த மோட்டர் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் ரொட்டேஷனில் இருக்குது. ஓகேவா, நான் அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அனிமேட்டட் மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் இருக்காது. இப்போ ஆக்சிடென்ட் அக்யூர் ஆனாலும் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சு, நான் வந்து என்ன பண்ணேன், வண்டி கீழே விழுந்துருச்சு. அடுத்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து சென்சர் வந்து டேட்டா வராதுல்ல, அப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகணுமா, ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்போ அதனால் ஆக்சிடென்ட் அக்யூர்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எகெயின் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ ஆக்சிடென்ட் சென்சர் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கீயை ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து எனக்கு என்ன டேட்டா வரல. அப்போ என்ன பண்ணுறேன், 1 3 அப்போ என்ன ஆயிடுச்சு, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், வண்டி மூவிங்கில் இருக்கும்போது நான் வந்து ஹெல்மெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா 1ன்னு அப்டேட் 0ன்னு அப்டேட் பண்ணுவேன். அப்போ என்னாச்சு, ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் அப்படி இந்த ஸ்பீடை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் இருந்த ஸ்பீடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இப்போ ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்னு வருது. அப்போ நான் ஹெல்மெட் வேர் பண்ணால் மட்டும் தான் வண்டி மூவ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ வந்து வண்டி மூவ் ஆகும். அதுவே நான் 0ன்னு சென்ட் பண்ணால் ஹெல்மெட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ வந்து வண்டி என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் இருக்கா, நான் 1 ப்ரெஸ் பண்ணி வண்டி மூவிங்கில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ட்ரிங்க் பண்ண ஸ்மெல் வருது. ஓகே, அப்போ நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். அப்போனா நான் வந்து என்ன பண்ணுவேன், 2 ப்ரெஸ் பண்ணேன். அப்போ ஆல்கஹால் டிடெக்டட் அப்படின்னால என்ன ஆயிடும், வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த மோட்டரோட ஸ்பீடை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெடியூஸ் ஆகிருக்கும் ஸ்பீடு. இப்போ ஆல்கஹால் டிடெக்டட்னு சொல்லிட்டு வண்டியோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. எங்கே என்ன பண்ணுறேன், நான் 3 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக அப்டேட் ஆகுது. இதுக்கான டபுள் 2 கண்ட்ரோலையும் வச்சு என்ன பண்ணுறேன், நான் வந்து பிளாக் டயக்ராம் வந்து சிமுலேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி இந்த க்ரீன் எல்இடி வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி தரேன். ஓகே, வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு ஸ்டேட்டஸ்க்காக நம்ம க்ரீன் எல்இடி யூஸ் பண்ணோம். அதை வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணி தரேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் வியூ பண்ணுறேன். கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நான் வந்து இன்பில் டைம் டிலே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத 4 MHz யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அன்சைன்டு கேர் டேட்டா அப்படின்னு என்ன பண்ணுங்க, டம்மி வேரியபிள். ஏன்னா நான் வந்து சீரியலில் டேட்டா ரிசீவ் பண்ணலாம், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ABCD அப்படின்னு என்ன பண்ணுங்க, டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் ஹை பண்ணால் எனக்கு உள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செக் A = 1 அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து A_A B_B அப்படின்னு என்ன பண்ணுங்க, ADCக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். LCD ஃபங்க்ஷனுக்காக RS/RW எனேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இக்னிஷன் கீ, ஆக்சிடென்ட் சென்சார், க்ரீனு, ரெட்டு அப்படின்னு என்ன பண்ணுங்க, LEDs வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் 1 ஃபார்வர்ட், மோட்டர் 1 ரிவர்ஸ், மோட்டர் 2 ஃபார்வர்ட், மோட்டர் 2 ரிவர்ஸ், அதுமாதிரி பஸர் பின் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், நான் C போர்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து LCDக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நான் ப்ரீவியஸ் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து 4-bit LCD யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கோடிங்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக 4-bit LCD டேட்டா ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து LCD யூனிட். நான் வந்து 8-bit LCD யூஸ் பண்ண போகிறேன், இல்லை 4-bit LCD யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த LCD இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD ஸ்ட்ரிங். நான் டேட்டா என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக LCD ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரியல் யூனிட். ஓகே, சீரியல் யூனிட் வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், டேட்டா வந்து சீரியலில் வந்து ரிசீவ் பண்ணணும்ல, அப்போ அது ஒரு இன்டர்ப்ல தானே ரிசீவ் ஆகணும். அப்போ நான் இங்கே போட்டுக்க பாட் ரேட் மட்டும் என்ன ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் ஆக்சைடை பொறுத்து வேரி ஆகும். அப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. GIE, குளோபல் இன்டர்ப்ட் எனேபிள், ஃப்ரீ ஃபைல் இன்டர்ப்ட் எனேபிள், ரிசீவ் இன்டர்ப்ட் எனேபிள், இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ப்ட் ஃபங்க்ஷனில் ரிசீவ் இன்டர்ப்ட்டில் வந்து எனக்கு 1ன்னு வந்து டேட்டா 0ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணு, ஏங்கிற வேரியபிள் 1 பண்ணு, பிங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. அதேமாதிரி டேட்டா 1ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகணும், பிங்கிற வேரியபிள் 1 பண்ணு, ஏங்கிற வேரியபிள் 0 பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. 2ன்னு வந்துச்சுன்னா சிங்கிற வேரியபிள் 1 பண்ணு, டிங்கிற வேரியபிள் 0 பண்ணு. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து எதுக்காக அப்படின்னா ஹெல்மெட்டுக்காக, செகண்ட் செட் எதுக்காக அப்படின்னா நான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, செகண்ட் செட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டேட்டா 3ன்னு வர வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், எனக்கு வந்து அதே லூப்புக்கு தானே இருக்கணும், வேறு லூப்புக்கு போகக்கூடாதுல்ல. அப்போ நான் C=0 கொடுத்தேன்னா என்ன டக்குன்னு வேறு லூப்புக்கு போயிடும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, எப்போ எனக்கு அடுத்த டேட்டா 3ன்னு வருதோ அப்போ வந்து என்ன பண்ணேன், C வந்து 0 பண்ணு, அது வரைக்கும் C வேல்யூ வந்து 1 பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இன்டர்ப்ட்லேயே கொடுத்துட்டேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுங்க, ADC வந்து நான் இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ADC இன்ஸ்லைஸ் பண்ணிட்டு ட்ரிஸ் Bயில் வந்து நமக்கு ஒரே ஒரு இன்புட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ட்ரிஸ் B = 0x01. ஓகே, நான் 0x01 நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக 2 இன்புட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்னிஷன் கீ,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சென்சார். ஆனால் நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணணும், இது வந்து நம்ம மாற்றி ஆகணும். 0x01 இருக்கிறது வந்து 0x03 மாற்றி ஆகணும். ஓகே, அப்போ 2 இன்புட் RB0 RB1 தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து போர்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷியலாக எல்லா பின்னும் லோ பண்ணிடுன்னு சொல்கிறேன். சி போர்ட்டில் வந்து என்னென்னா நான் ரிசீவ் பண்ணுறது என்ன பண்ணேன், ஒரு இன்டரப்ட் தானே ரிசீவ் பண்ணுறேன், அது ஒரு இன்புட். அப்போ அதனால் என்ன பண்ணணும், அதாவது C = 0x80 யூஸ் பண்ணிட்டேன். போர்ட் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0x00, ஏன்னா இன்ஷியலாக எல்லா பின்னும் லோவில் இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து ட்ரெஸ் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்சிடிக்காக நான் யூஸ் பண்ணல, எல்லா பின்னும் இன்ஷியலாக லோ பண்ணிட்டேன். LCD கமாண்ட் 0x80 வந்து என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு ஃபில் பண்ணுங்க, C3 செகண்ட் காலம்லாம். அதேமாதிரி சீரியல் யூனிட்னு சொல்லி ஒரு 3 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு வெயிட் ஃபார் மெசேஜ், எனக்கு மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இந்த கமாண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து LCD கமாண்ட் 0x80 வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும், LCD ஸ்ட்ரிங்கில் வந்து கீ ஈக்குவல் டு கீ வந்து கீயோட வேல்யூ வந்து பில் பண்ணு, ஐ கீ ப்ளஸ் 0x3 எனக்கு கீயோட வேல்யூ வந்து எல்சியில் வந்து பில் பண்ணுன்னு சொல்லுங்கள். இப்போ கீ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், உள்ளே வந்துட்டு B = 1 D = 1. அப்போ கீ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், க்ரீன் எல்டி வந்து ஆன் ஆகணும். ஓகே, அப்போ அந்த க்ரீன் எல்டி வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அக்யூர் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், க்ரீன் எல்டி வந்து ஆஃப் ஆகிடணும், ரெட் எல்டி வந்து ஆன் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், க்ரீன் = 0 ரெட் = 1. ஓகே, நான் ஏன் மேலே போடலாம் அப்படின்னா எனக்கு வந்து எல்இடி என்ன கண்டினியூஸாக பிளிங்க் ஆகும். அதுக்காக கீழே வந்து நம்ம லூப்பை மாற்றலாம், வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து எனக்கு ஆக்சிடென்ட் சென்சார் அக்யூரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் அக்யூர்னு சொல்லி எனக்கு இண்டிமேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் = 0 இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகலாம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், சேம் என்ன ஆகணும், க்ரீன் எல்டி நம்ம லோ பண்ணணுமா, இப்போ ரெட் எல்டி வந்து லோ பண்ணிவிட்டு க்ரீன் எல்டி வந்து ஆன் பண்ணணும். ஓகே, ஏன்னா மோடு நமக்கு ஃபங்க்ஷன் உள்ளே வந்தோடனே தான் எனக்கு என்ன ஆகுது. அப்போ அதனால் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம இங்கே ரெட்டை வந்து என்ன பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம், க்ரீனை வந்து 1 பண்ணிடலாம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு 1 இதை தான் நான் இது பண்ணேன், ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகலாம் அப்படின்னா M1F-ஐயும் M2F-ஐயும் 1 பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து சான்ஸ் லைட் A0 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேட்டரியோட ஓடேஜ் வந்து நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து 85 ஏன் நம்ம டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும், இப்போ நம்மளுடைய வோல்டேஜ் எவ்வளவு 12 வோல்ட் தான். அப்போ அந்த 12 வோல்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா 1023 டிவைடட் 85 நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 12 தான் வரும். அந்த 12க்காக நான் இது போட்டிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அதனால தான் B = அப்படின்னு நான் போட்டிருக்கு. A_A அப்படின்னா எனக்கு பேட்டரி வந்து என்ன இருக்குது, ரொம்ப லோ வோல்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரீன் எல்டி வந்து ஆஃப் பண்ணிட்டு ரெட் எல்டி வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணல, கீக்கான இண்டிகேஷனுக்காக நம்ம அது கொடுக்கல. ஓகே, நம்ம கான்செப்ட் வந்து நம்ம ரைட் பண்ணோம், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தால் நான் வந்து என்ன பண்ணுங்க, பேட்டரி இண்டிகேஷனுக்காக மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, அந்த 2 லைனை என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணி விட்டாரேன். ஓகே, பேட்டரி வந்து எனக்கு ஒரு லோ ஸ்டேட், பேட்டரி லோவாக இருக்கா இல்லை ஹையில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். A 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரெட் எல்டி ஆஃப் பண்ணிட்டு க்ரீன் எல்டி வந்து 1 இருக்கணும். ஓகே, அப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இக்னிஷன் கீ வந்து 1 இருந்து அண்டு A = 1 இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வேர் ஹெல்மெட். ஓகே, அப்போ எனக்கு என்ன டேட்டா அங்கேருந்து 0 வருது, 0 வந்துச்சுன்னா ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இக்னிஷன் கீ = 1 C = 1 அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து டேட்டா வந்து 2 வருதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்கா டிடெக்டர்னு சொல்லிட்டு மோட்ரு 1 R மோட்ரு 1F மோட்ரு 2F மோட்ரு 2R இந்த பின்ஸ் எல்லாத்தையுமே லோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இக்னிஷன் கீயும் வந்து எனக்கு என்ன பண்ணணும், 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு M1F-ஐயும் M1R M12F M2R இது ரெண்டே என்ன பண்ணிக்க 0 பண்ணின்னு சொல்லிட்டேன். அப்போ மோட்ரு கண்டிஷனுக்காக அதை கண்டிஷன் எழுதிங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து LCD வந்து அன்றைக்கான அப்படியே என்ன பண்ணி கிளியர் பண்ணிட்டு 100 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்கும் நான் டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் LCDயில். ஓகே, இப்போ என்ன பண்ணேன், கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். கோடிங்கை கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ஒரு டைம் நம்ம வியூ பண்ணி பார்த்தரலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம வேரி பண்ணல, இப்போ அதே சிமுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது, இதுலேயே நம்ம பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கீயை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இக்னிஷன் கீயை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், கீயோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆகிடுச்சு, மோட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஆகுது. ஓகே, இங்கே க்ரீன் எல்இடி ஆன்லேயே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட்டில் இல்லை, அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வேரியேஷன் இல்லை, அதனால் வந்து எல்இடி வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் வந்து கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், டேரெக்டாக ரெட் எல்இடிக்கு போயிடுச்சு. வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 2 வோல்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து வோல்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது பிலோ 2 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது, ரெட் எல்இடி ஆன் ஆகுது. எபோ 2 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா க்ரீன் எல்இடி வந்து ஆன் ஆகுது. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, இல்லை எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், மோட்ரு ஓடுது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஹெல்மெட் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் அப்படின்னு வருது. அதே சேம் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்போ 2 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஆல்கஹால் டிடெக்டர் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் அப்படின்னு என்ன ஆகுது, ரெண்டும் மாற்றி மாற்றி பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது.
ஓகே. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.